நம்ம பார்க்குற இது மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த செடி வகை தான். பஞ்ச காலங்களில் இதையே மனிதர்கள் உண்டு வாழ்ந்ததாக கூட நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மனிதருக்கு மாத்திரம் இல்லை, விலங்குகளுக்கும் உணவுப் பொருளாக பயன்படுது. உணவுப் பொருள் மாத்திரம் இல்லை, பல்வேறு தொழில்துறை சார்ந்த மூலப்பொருளாகவும் இது பயன்படுது. அப்புறம் மரவள்ளி கிழங்கு நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அந்த கிழங்கை பச்சையாக சாப்பிடும்போது ஒரு சில கிழங்கு கசக்கிற தன்மையுடையதாக இருக்கும். இந்த கசக்கிற தன்மையுடைய கிழங்கை சாப்பிடும்போது அது பச்சையாக சாப்பிடும்போது கோன்சோ அப்படின்ற ஒரு நோயை உருவாக்குறதா சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, மரவள்ளி கிழங்குல சயனோசெனிக் குளுக்கோசைட் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் இருக்கதாகவும், அந்த நச்சு பொருளோட அளவை பொறுத்து தான் கிழங்குகள் இனிப்பாகவும் கசப்பாகவும் இருக்கதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது ஒரு பணப்பயிர். அது மாத்திரமில்லை, இதன் மூலமாக மனிதர்களுக்கு பசி போக்குறதோடு மட்டும் இல்லாமல் தொழில்களை தரக்கூடிய ஒரு உன்னதமான பயிராகவும் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது.